உட்கார்ந்து இருக்கணும். ஒரு 15 செகண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா உங்க பாடியை. ஏன்னா நான் இப்போ சொல்ல போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது உங்க மைண்ட்ல ஏறணும்னா நீங்க ரிலாக்ஸா இருக்கும். அதுக்காக ஓகே, ரெடியா? வணக்கம், என் பேர் டாக்டர் சொன்னாங்க. 2 வருஷம் முன்னாடி பிரான்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக போயிருந்தேன். அப்போ ஒரு கான்செப்ட் வந்து அந்த ஊர்ல ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கான்செப்ட் தான் சைக்கோபிசியாலஜிங்கிற கான்செப்ட். இந்த சைக்கோபிசியாலஜின்ற கான்செப்ட் வந்து இப்போ இந்தியாவில் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா போகுது. என்னன்னா நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சார் இப்போ வந்து 50% ஆஃப் ரீசன்ஸ் சொன்னாரு. ஆக்சுவலா நாங்கள் என்ன ப்ரூவ் பண்றோம்னா 100% ஆஃப் ரீசன்ஸ் மனசுல இருந்து தான் வருதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைக்கோபிசியாலஜி எப்படின்னா சைக்கோனா மனசு, பிசியாலஜினா உடல் இயங்கியல். உடல் இயங்கியல்னா உடல் எவ்வாறு இயங்குகிறதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த உடல் இயங்கியல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்டைஸ்ல இந்த நாலேஜ்ல சைக்காலஜி மனசுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத வந்து மாலிகுலர் லெவலில் நம்ம போய் பார்க்கணும். ஸோ இந்த மாலிகுலர் லெவலில் போகிறப்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் ஹாஃப் பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ நம்ம பேச போகிற விஷயம் சைக்கோபிசியாலஜி, மனசுக்கும் உடலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். அதனால டீட்டெயிலாக போயிட்டு இருக்கோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரியான லாங்குவேஜ் நான் பேசுறேன். ஏன்னா நம்ம பேசுறது உலகத்திலேயே மிக அழகான தாய்மொழி தமிழ் மொழி. அதனால இப்போ நம்ம பார்க்கணும் அப்பெண்டிக்ஸ். அது என்னங்கிறது அப்பெண்டிக்ஸ்னா எல்லாருக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நீங்க டாக்டர் கிட்ட போனா அவர் சொல்றாரு எடுத்துருங்க அப்படின்னு எடுத்துருங்க ஒரு போய் எனக்கு எல்லாருக்கிட்டே இருக்கும். அப்போ அப்பெண்டிக்ஸ்ன்றது ஏதோ ஒரு காரணத்துக்காக இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ என்ன இதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். நாம வந்து அடுத்த ஸ்லைட் போடுவோம். இப்போ நீங்க பார்க்குற மனிதன் பேரு சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து மனத்தை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய தியரிஸ்லாம் சொன்னாரு. அடுத்த பர்சன் பாருங்க, சார்லஸ் டார்வின். இந்த 2 பேரும் வச்சுதான் நாங்க எங்களோட ரிசர்ச்ல டீடைலா போறோம். இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஏன்னா இவங்க சாவரப்ப எல்லாருமே சிரிச்சாங்க. பைத்தியக்கார பசங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் சார்லஸ் டார்வினும் சிக்மண்ட் ஃப்ராய்டும் மிக அதிகமாக மதத்தில் இருக்கிறவங்க அந்த சாமியாருங்க இவங்க எல்லாம் அதிகமா திட்டி சந்தோஷப்பட்டாங்க. இவங்க சாவரப்போ செத்து தொலைஞ்சாங்க, பயங்கர கன்ஃபியூஷன் பண்ணாங்கன்னு சொல்லி. ஆனா இந்த 2 பேரும் சொல்லக்கூடிய தியரிஸ் தான் இந்த அளவுல எனக்கு நிக்குது. அதை பத்தி ஒரு டீட்டெயிலான விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன தெரியுங்களா? ஸ்கூல் பசங்களுக்கு நல்லா தெரியும், பிக் பேங் தியரி. அதாவது நம்ம இப்போ நம்மளுடைய நாட்டுல நாம இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம், அதாவது நிறைய டிசீசஸ்லாம் வருது, நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது, பல வகையான பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நாம எங்கிருந்து வந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஆரிஜின், அதாவது நம்மளுடைய மூலத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எங்க போய் சேர போறோம், ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்க போறோம், நம்மளுடைய நோய்களுக்கு என்ன மருந்துகள் தான் வரும். இதுதான் சைக்கோபிசியாலஜியோட பேசிக்கான கான்செப்ட். அதாவது இதான் பிக் பேங் தியரி. அதாவது என்ன இந்த தியரி சொல்லுன்னா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால இந்த அண்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மேஸா இருந்தது வெடிச்சிருச்சு. அது வெடிச்சப்போ அந்த போஸ்ட்ல எல்லாமே பீஸா ஒவ்வொரு பக்கமும் செதறதுல ஒரு குரூப் அப்படியே செதறி வந்துச்சு. அந்த குரூப்புக்கு நடுவுல ஒரு சின்ன நட்சத்திரம் மாட்டிக்கிச்சு. அதாவது ரொம்ப சின்ன நட்சத்திரம், அதுக்கு பேர் தான் சொல்லுங்க. அந்த நட்சத்திரத்தை சுத்தி சில பிளானட்லாம் மாட்டிக்கிச்சு. இதுதான் மில்கி வேன்னு சொல்லுது. அடுத்தது வாங்க. ஸோ இந்த மில்கி வே வந்துச்சு. அந்த மில்கி வே வந்தப்போ அதுல பூமின்னு ஒரு காற்று வந்துச்சு. முதல்ல ரொம்ப சூடா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மழை பெஞ்சது, அப்புறம் நீர் அதிகமாச்சு. அந்த நீர் அதிகமா இருந்தப்போ அதுல ஒரே ஒரு செல் உள்ள ஒரு அமீபா இருந்துச்சு. ஒரே ஒரு அமீபா, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் யார் தான் அமீபா தான். நீங்க ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, பல வகையான ஷேப்ல இருக்கும், தண்ணியில நீங்க நீந்தி போவீங்க, அமீபா சொல்லுங்க. இந்த அமீபா ஒரு உயிரினமா இருந்தப்போ கடல் நீர்லயே அதை உள்வாங்கி வெளியே விட்டு அப்படியே வாழ்ந்துச்சு. இந்த அமீபா மல்டிப்ளை ஆகும் போது பல அமீபா ஆச்சு. அப்போ அந்த கடல் நீரை உள்ள போக முடியல. அப்ப என்ன ஆச்சு, இந்த அமீபா தான் ஒரு மேப்பை ஃபார்ம் பண்ண உடனே சின்ன 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 கேப்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த கடல் நீரை உள்ள எடுத்துட்டு போச்சு. சரி, இதாவது நடந்துச்சா இன்னும் ஒரு 100 செல் 200 செல் ஆன உடனே ஒரு பெரிய ஒரு அமீபா மேன்ஸ் ஆன உடனே கடல் நீர் உள்ள போக முடியல.
ஸோ இந்த அமைப்பை யோசிச்சு எப்பதான் இந்த கடைநிலை உள்ள அனுப்புறது, சரி ஓகே ஒரு பம்ப் மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி அதன் மூலமா வந்ததுதான் நம்மளுடைய ஹியூமன் ஹார்ட் இதயம். இந்த இதயம் வந்து அந்த கடைநிலை உள்ள அனுப்பிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப பெருசானவங்க அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்றாங்க, என்னப்பா எல்லாரும் ஒரே ஒரு ஆள் தான் வச்சுக்கணும், ஒரு ஆள்களை நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ பிரெயின் நீ இனிமேல் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், கிட்னி நீ இனிமேல் இந்த எக்ஸ்பிரேஷன் தான் பார்க்கணும், ஐஸ் நீ இதெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி செப்பரேட் ஆனதுக்கப்புறம் அந்த உயிரினம் மாறி 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 நீங்க பாக்குற இந்த ட்ரீல வந்து ஒவ்வொரு உயிரினமா வந்து கடல்ல வந்து அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் ஆகி எல்லாம் ஆகி கடைசியில ஹியூமன் பீயிங் தான் நம்ம அமைக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த தியரியை நம்ம நம்பினாதான் இந்த சைக்கோபிசில வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த பேசிக்கா ஒரு கேள்வி வரும், நம்ம வெளிப்படையா பேசணும், நம்ம ஒன்றும் மறைக்கிறீங்க. மதத்தின் மீது நம்பிக்கை உள்ள எல்லோரும் சொல்லுவாங்க, சரி நீங்க பேசுறீங்க, மனுஷன் வந்து குரல்ல இருந்தும் லோவர் அனிமல் இருந்தும் வந்தான்னு சொன்னா மதங்கள் சொல்வதெல்லாம் இல்லை. ஸோ இது ஒரு பயங்கரமான மிஸ்டீரியஸான விஷயம். கடவுளுக்காக எல்லாரும் பேசிட்டாங்க, கடவுள் மட்டும் பேசுறதே கிடையாது. புரியுதுங்களா? என்ன பிரச்சனைனா மனிதன் குரங்கில் இருந்து வரவில்லை அப்படின்னு எந்த ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லயும் கிடையாது. அது ரொம்ப ஒரு ஆன்மீகமான ஒரு கேள்வி. அதாவது கோடான ஒரு வருஷமா எவல்யூஷன் படி வந்ததுன்னா அந்த அப்பெண்டிக்ஸும் அதுல வந்ததுதான். நம்ம ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அப்பெண்டிக்ஸ் வந்து ஒரு டைஜஸ்டிவ் ஆர்கனா இருந்துச்சு. நம்ம ஹியூமன் பீயிங் ஆனதுக்கப்புறம் அந்த அப்பெண்டிக்ஸ் காமிச்சு அதனால ஒரு யூஸ் இல்லை, ஏன்னா ஃபுட் மெட்டீரியல் அதை நம்பி இல்லை, அதனாலதான் அது அப்படியே விட்டுருக்காங்க. இன்ஃபெக்ஷன் வந்து டாக்டர் எடுத்தாலும் எடுத்துட்டு போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்பெண்டிக்ஸ் நம்ம ஆரம்பிச்சதுக்கு இப்போ வந்துடுவோம். நம்ம உள்ள போக போக நான் டீட்டெயிலாக ஸோ ஜனங்களுக்கு மனுஷன் வந்தான், அந்த பேசிஸை நம்பினாதான் இந்த சைக்கோபிசியாலஜி புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ ஒரு கான்செப்ட், நான் குழந்தை வந்து மனுஷன் வந்தான்னு சொன்னப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க பேசுறதை நாங்க நம்ப முடியாது, ஏன்னா நீங்க பேசுறதை நம்பனா நாங்க நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு. நானும் ஒரு முஸ்லீம், ரொம்ப கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கு, நோக்கெல்லாம் வச்சுதான். இருந்தாலும் சில இடங்களில் ஒரு ஆழமா யோசிக்கணும். அதாவது என்னன்னா சயின்ஸை வந்து சயின்டிபிக்கான ஆங்கிள் சயின்டிஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க, மதகுருமார்கள் வந்து சயின்ஸே பாவம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் பாக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் வேறு வேறு துருவங்கள் இருக்கிறதுனால அவங்களால ஒருத்தவங்களை புரிஞ்சுக்க முடியல. இப்ப சயின்டிபிக் நாங்க என்ன சொல்றோம்னா ரெண்டையுமே லிங்க் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்றத எங்களுடைய கேள்வி.